ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு இரவு சாப்பாடு முதியோர் இல்லத்துக்கு கொடுக்க போகிறோம். இதை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. இடியப்பம், சிவப்பு இடியப்பமும் முட்டை குழம்பும் பால் சொதியும் தான் கொடுக்க போகிறோம். முதல் வந்து நான் சிக்கன் குழம்பு தான் கேட்டிருந்தேன். சிஸ்டர் மோமெண்ட் சொல்லியிருந்தேன். நான் பிறகு சொன்னால் இல்லாவே முட்டை கறி ஆசைப்படுறீங்கன்னா அதால் முட்டை குழம்பு கொண்டு வரீங்களான்னு கேட்டேன். நானும் ஓகேன்னு சொல்லியாச்சு நண்பர்களே. அதை ஆசைப்பட்டதை நாங்கள் கொடுக்கணும். அதால் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு, பால் சொதி, இடியப்பம் இதெல்லாம் அவிச்சு கொண்டு போய் செம்மையாக கொடுக்க போகிறோம். இடியப்பம் அவிச்சாச்சு, நீ பால் சொதியையும் முட்டை குழம்பையும் தான் வைக்கணும். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரகுத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க முட்டை குழம்பை வைக்கலாம். இதில் வந்து குழம்புக்கு சட்டியை வைப்போம், சூடாட்டுக்கும். இங்கே வந்து பால் சொதிக்கி வெங்காயம் சேர்க்குறேன். சும்மா நோமல் சொதி தான். அந்த என்ன சொன்னால் அந்த மீன்கள் அதுகள் ஒன்றும் போடாமல் சும்மா சொதி தான் வைக்கிறேன். இதோட தக்காளி பழம், என்ன தாளிக்கு இல்லை, வயசானாக்கள் தானே. பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு. இப்போ இது வந்து கொஞ்சம் அவியட்டுக்கும் தண்ணியில். இங்கே சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாட்டும். இங்கே எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட சின்ன சீரகம் கொஞ்சம், பெருஞ்சீரகம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும். இனி இதோட சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்கிட்டு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து 2 ஆம்பால் 3 ஆம்பால். இங்கெல்லாம் பால் சொதிக்கும் சேர்க்குறேன். பால் சொதி அவை கேட்கையில் நானாக தான் வச்சு கொடுக்குறேன். ஏன்னு சொல்லுங்கள், வயசானாக்கள் சாப்பிடுக்கணும். என் ஐயாவுக்கு வந்து சொதி நல்லா பிடிக்கும், அதனால் நானும் செய்கிறேன் இவைக்கு. இனி இதோட முதலாம்பால், நல்லா பால் சொதிக்கும். குழம்புத்தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சோஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடுங்க. சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது, சரியா? இப்போ புளியை ஊற வச்சு நான் கரைச்செடுப்பேன். புளியை சேர்க்க போகிறேன். முதல் பால் சொதி கொஞ்சம் சேர்த்துட்டு இது குழம்புக்கு. மஞ்சள் தூள் சேர்க்குறேன் சொதிக்கி. உப்பு சொதிக்கும் சேர்த்துட்டு குழம்புக்கும் சேர்ப்போம். பார்த்துட்டு பேருந்து சேர்ப்போம். கலந்து விடுவோம். இங்கெல்லாம் பாருங்க, குழம்பையும் கலந்து விடுவோம். கொதிச்சு வரட்டுக்கும். கொதிச்சு வந்தோம்னா முட்டை போடுவோம் கடைசியாக. சொதிக்கு கொஞ்சமாக வெந்தயம், அதோட கொஞ்சமாக சின்ன சீரகம், ஒரு 2-3 மிளகு. கொதிக்கட்டும். பால் சொதி பாருங்க கொதித்து வந்து கொண்டு இருக்குது. இப்படியே பக்கத்தில் இருந்து திலாவி விட்டு கொண்டு இருக்கணும், இல்லாட்டிக்கு திரஞ்சிடும். இன்னொரு கொஞ்சம் கொதிச்சோன்னு இறக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தாளிச்சும் போடலாம். நான் தாளிக்க இல்லைண்டா, வயசானாக்கள் இரவு நேரம் சாப்பிட்றது எண்ணெயில் சேர்க்க வேணாமண்டு நான் தாளிக்க இல்லை. இன்னொன்று கொஞ்சம் கொதிச்சோன்னு இறக்குவோம். இப்படியே திலாவி விடணும் பக்கத்தில் இருந்து. இப்போ பாருங்கள், பால் சொதி ரெடி ஆகிட்டு. பார்த்தீங்களா? இப்படியே பக்கத்துலேருந்தே திலாவி விட்டு கொண்டு வந்தோம்னா திரியாமல் வரும். பாப்போம் எப்படி இருக்குண்டு. சூப்பராக இருக்குது தெரியுமா? அந்த வெந்தய வாசம் எல்லாம் சேர்ந்து செமையாக இருக்குது பால் சொதி. பார்த்தீங்களா?
இடியப்பம்ண்டா கண்டிப்பாக சொதி வேணும். வயசானாக்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம் எப்படின்னு சாப்பிடுவோம். அவை கேட்க இல்லை. ஆனால் நான் வச்சேன் ஏன்டா கண்டிப்பாக வயசானாக்கள் சொதியோட சில பேர் சாப்பிடணும், முறைப்பி சாப்பிடாதாக்கள். இங்கே பாருங்க குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிச்சோன்னா முட்டையை போடுவோம். இப்போ குழம்பு கொதிச்சு வருது, முட்டையை போடுவோம். முட்டையை வந்து வெட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி பாருங்க. முட்டையை போட்டுட்டு நிப்பாட்ட வேண்டியதுதான். ஏண்டா கரை நேரம் வச்சிருக்கக்கூடாது. ஏண்டா முட்டை அவிஞ்சு தானே போட்டிருக்கோம், அதெல்லாம் டக்கா நிப்பாட்டிடும். இப்போ குழம்பு ரெடி, இறக்க போகிறேன் பாருங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முட்டை குழம்பு எப்படி வருது, சும்மா தலைன்னு பார்த்தீங்களா? ஆக வத்த விடக்கூடாது என்று சொன்னால் இடியப்பத்துக்கு இப்படி இருந்தால் தான் அவைக்கு ஊற்றி சாப்பிட சரியாக இருக்குது. நல்ல வாசமே சும்மா கமன்னு இருக்கு. நச்சன் இருக்கு, நச்சண்டு. இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். குழம்பு ரெடி, சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க இடியப்பம் வச்சுருக்கேன். இதில் 750 இடியப்பம் இருக்குது. இங்கெல்லாம் முட்டை குழம்பு இருக்குது, பால் சொதி இருக்குது. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனி கொண்டு போய் நாங்கள் ஹோமுக்கு கொடுக்க வேண்டியதான். வாங்க போய் கொடுக்கலாம். ஓ ஓகே, கொடுத்தாச்சு. உள்ளே போயிட்டு அவையெல்லாம் வச்சுட்டு கூப்பிடணும். அதுக்கப்புறம் போவோம். ஹாய், சே ஹாய். யூ சே ஹாய். அந்த நேரம் गीता के पावड़ देवनांसी के आशीर्वाद रखो नीला भी आपना करो स्वर्गीय से नवगीत्यानि जी भगवान से श्री नाम मेरा प्रशंसावेवा भगवान से राज्य फैमिलीवा भगवान से कमत्त स्वागतम वेदयितुवेवा अकरेला कोटिने अदप्तदाने कर्मणा अकटवाद करनाय देरदि अपकमा करन्नाप्ने अपगे अरदि दखमा कलमनो पापास्तावंता श्रीमदविजनादि अयापति नामुदावतमनम आमेदेसु नमो मर्यदि तिरसार पूर्णान्ते स्वामी नाम सेवकरेय श्रीनारायण देवान से अगरे से भगवान के साक्षीवाद रखता में शांतवती देवने काम्या भूदेशा दरुत्ता प्रेमणवली दित्याज्ञा क्रमवामिदेशु यामलो से निर्दोषव तेरे सिंधु मारियनी भगवान से देखित बखारिल्ला सिकिन्ना आपो निसाराज्ञा करो सुंदे पिता के पुत्र आगे तीसरे शांत के नाम में आमीन। यीशु बेटा ऐसे बेटा ऐसे बेटा है, ऐसे बेटा ऐसे बेटा है, ऐसे बेटा सापन सब ऐसे बेटा है, ऐसे बेटा है, ऐसे बेटा है। Esse pitai,
ஏசு மிட்டாய் சரி 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 ஏசு மிட்டாய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏசு மிட்டாய் எழுந்துச்சு. சரி கட்டிட்டேன். சரி சரி சாப்பிடுங்க. ஏசு மிட்டாய் ஏசு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா சாப்பாடு? ஏசு மிட்டாய் ஏசு மிட்டாய். இப்போ சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாருமே சாப்பிட்டுச்சின்னா மனசுக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருக்குது நண்பர்களே. நல்லா ஆசையாக ரசித்து சாப்பிட்டீங்கன்னா இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.